உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், ரிலேஷன் வீட்டில், ஆஃபீஸில், முக்கியமாக வேலைக்கு போகிற இடத்துல யாருமே உங்களை மதிக்கிறது இல்லை, ஏளனமாக பார்க்குறாங்க, ரெஸ்பெக்ட் கம்மியாக தராங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, மற்றவங்கள ப்ளேம் பண்ணலாம், அவங்க சரியில்லை, ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு. இல்லைனா வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய சில புக்ஸ் இல்லைனா வீடியோ பார்த்து நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம். அப்படி பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய அளவில் ஜெயித்தவங்க பயன்படுத்திய சில ஐடியாஸ் 48 லா ஆஃப் பவர் என்ற புக்கில் இருந்து எனக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் பயங்கரமாக யூஸ் ஆச்சு. இதை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட மதிப்பு மற்றவங்க முன்னாடி அதிகமாகும். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க நண்பா. நிறைய லைக்ஸ் வந்தால் நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you on top. Respect yourself. மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது ஈஸியாக வராது. ஃபஸ்ட்டு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை, நம்மளோட திறமையை அனலைஸ் பண்ணணும். அடுத்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். பொதுவாகவே நம்ம கண், காது, மூக்கு எப்படி இருந்தாலும், நம்ம பார்க்க குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, நம்ம உருவ அமைப்பு, உடலோட அமைப்பு எப்படி இருந்தாலும் நம்மளை நாம் லைக் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மென்டலாக நம்மளுடைய எண்ணம், நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல், பிஹேவியர், நம்ம பாடி லாங்குவேஜ்னு இது எல்லாத்துலேயும் நமக்கு நாமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதைத்தான் ஃப்ளை, அதாவது ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணி பழகிட்டாலே மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு நல்ல வைப்ரேஷனை ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். டோன்ட் பி அவைலபிள் டூ மச் டு எனிஒன். எல்லா நேரமும் உங்களோட ஒர்க்லையும் பேஷன்லையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லைனா காலேஜில் இருக்கும்போது நான் ஃப்ரீயாக தான் இருக்குன்ற மாதிரி ரொம்ப அவைலபிளாக இருக்கீங்கன்னு காட்டிக்காதீங்க. நீங்கள் முக்கியமாக சீஃப் கெஸ்ட்டாக வர்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்துட்டு அவங்க பிரசன்ஸை காமிச்சு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கான அவைலபிள் கம்மியாக கொடுக்குறீங்களோ அங்கே உங்களுக்கான வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே போகும். உங்கள் ஸ்டார் வேல்யூ அதிகமாகும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் அடிக்கடி ஏதாவது ஹெல்ப் கேட்குறாரு, இல்லைனா வெளியே போகலான்னு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னா உங்களோட மதிப்பு அவங்க கிட்ட குறையும். அதுக்கு நீங்கள் தான் காரணம். பிகாஸ் உங்கள் வேலையை விட்டுட்டு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் வேல்யூவை குறைக்கும். ஸோ உங்கள் அவைலபிலிட்டியை எப்பவுமே வேல்யூபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது உங்களை யூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ அவைலபிலிட்டியை குறைச்சிக்கோங்க. டோன்ட் டெல் எவ்ரிதிங் அபவுட் யுவர் செல்ஃப். நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடிய நபராக நீங்கள். அதுவும் முக்கியமாக உங்களை பற்றி ஒருத்தர் கேட்கும்போது நீங்கள் எக்ஸைட் ஆகி எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அவங்க கிட்ட குறையும். நம்ம ஒரு பொருள் வாங்கி மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணுறவங்க எப்படி எக்ஸைட்மெண்ட்டோட ஓப்பன் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி நம்மளை பற்றின சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கும்போது தான் நமக்கான வேல்யூ அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போதும், மற்றவங்க உங்கள் கூட பேசும்போதும் அவங்க கண்ணை பார்த்து பேசணும். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றி பேசுங்க. 2 வார்த்தை நீங்கள் பேசினாலும் நல்லா அட்ராக்டிவாக பேசுங்க. அந்த டைமில் உங்களை பற்றி மட்டும் பேசிட்டு இருக்காம எந்த அளவுக்கு உங்களை பற்றி மினிமமாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வேல்யூ அதிகமாக இருக்கும். யாராவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா குறுக்க போய் பேசாதீங்க. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆஃபீஸில், வீட்டில், வேற எங்கேயாச்சும் காரசாரமாக யாராவது பேசிட்டு இருக்கும்போது நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கோங்க. பேசுறதுக்கு முன்னாடி தேவையான வார்த்தைகளை மட்டும் அனலைஸ் பண்ணி பேசுங்க. அந்த தேவையான வார்த்தைகளும் லாஜிக்கா இருக்கா, பாசிட்டிவா இருக்கா, யூனிக்கா இருக்கா, யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பேசுறது ரொம்ப நல்லது. டெவலப் யுவர் செல்ஃப். எப்பவுமே உங்க மைனஸ்ல ஒர்க் பண்ணுங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. யார் ஒருத்தர் எப்பவுமே அவங்க மைனஸ்ல ஒர்க் பண்றாங்களோ, அது மட்டும் இல்லாம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராங்களோ, உதாரணத்துக்கு நாம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதை விட இன்னொரு இடத்துல நல்ல சான்ஸ் கிடைக்கலாம், நல்ல சம்பளம் கிடைக்கலாம். நாம அதை சூஸ் பண்ண தயங்குவோம். ஆனா அப்படி இல்லாம யார் ஒருத்தர் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்றாரோ அவங்கள அந்த கம்பெனிக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அப்ரைசல்லையும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் வேணுமா, ஏதாவது லேர்னிங் வேணுமான்னு. ஆமா, எனக்கு இந்த லேர்னிங் வேணும், இந்த ட்ரைனிங் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்கள கம்பெனிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாம நேற்று விட இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம், இன்னைக்கு விட நாளைக்கு நாம எப்படி இருக்கோம்னு நமக்கு நாமளே அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட வேல்யூ மற்றவங்க முன்னாடி நிச்சயமா அதிகமாகும். மெயின்டைன் யுவர் ஸ்டைல். நமக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணிக்கணும்.
உதாரணத்துக்கு ரஜினி படத்துல எப்படி நடிச்சாலும் ரியல் லைஃப்ல சிம்பிளா இருப்பாரு. அப்துல் கலாம் ஐயா அவங்க ஜனாதிபதியா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்ம ஸ்மைலா இருக்கலாம், பாடி லாங்குவேஜ், நம்ம போஸ்டர், எதுவா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும். உங்களுடைய ட்ரெஸ் கோட்ல இருந்து, உங்க ஷூல இருந்து, உங்களுடைய பேச்சு, உங்க நடைன்னு எல்லாத்தையும் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கும். அப்படி பிடிக்கிறது உங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஃபோக்கஸ் யுவர் கெரியர் ஃபர்ஸ்ட். ஆஸ் பர் ரிசர்ச் எல்லாருக்குமே பொதுவா யங் ஏஜ்ல மெயிலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் 19, 20, 21 வயசுல அவங்க எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சு கேரியர்ல ஃபர்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல சில பேர் பெஸ்டா இல்லாம இருக்க காரணம் ஒருத்தவங்களோட லவ் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ மற்றவங்க யாராவது ஏமாத்திட்டாலோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி அழுது புலம்பி அவங்களோட கேரியர்ல ஃபோக்கஸ் பண்றது இல்ல அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணினாலும் உங்களை யாராச்சும் குறை சொல்றாங்க, உங்களை பேடா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, அழுக வைக்கிறாங்க, ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஆனா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து கெஞ்சாம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்து உங்க கேரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஏஜ்ல உங்க கேரியர்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வேல்யூ அதிகமாகும். உங்களை விட்டு போனவங்க, உங்களை திட்டிட்டு இருந்தவங்கன்னு அவங்கள விட பல மடங்கு அதிகமான ஆட்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போட்டுட்டு கெரியருக்கு ஃபோக்கஸை அதிகப்படுத்துங்க. அது உங்களுக்கான மரியாதையையும் உங்களுக்கான சுய கௌரவத்தையும் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் யாரையும் உங்கள் கெரியரில் டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. அது உங்கள் வேல்யூவை மற்றவங்க முன்னாடி குறைக்கும். இந்த 6 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சில கோல்டன் ரூல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சு தரும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் நேராக நிமிர்ந்து பார்த்து நடங்க. நல்லா ஆழ்ந்து சுவாசிங்க. யாரை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்டிஃபாக கை கொடுங்க. தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு கவலைப்பட வேண்டாம். ஒரு செகண்ட் கூட எதிரியை பற்றி நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மனசில் பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது நம்ம திசை மாறி போகாமல் நம்ம கோலை ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் எப்படிப்பட்டவங்களா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மனசில் விசுவலைஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் ஆள் மனசில் எப்படி கற்பனை பண்ணுறீங்களோ அந்த நபராக மாறிட்டே வருவீங்க. ஓகே நண்பா, இப்போ சொன்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க முன்னாடியே அதிகமாகும். நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்திக்கோங்க. See you on top.